என் கையால வளர்த்த ஒரு அழகான காராம்பசு. அந்த காராம்பசு ஒரு கண்டு போடல. குப்பையிலே மேயும் குப்பை கோழி கூட முட்டை போடல. ஒரு முட்டை போட்டா நீங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா முட்டை போட்டுல குச்சி வரும். கோழி முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சரக்குக்கு சைடிஷ் நல்லா இருக்கும் முட்டை. அந்த கோழிக்கு முட்டை விடையில எப்படி வலிக்கும்? முட்டை விடுற கோழிக்கு தானே பெட்டி வலி தெரியும். அப்படியா? உனக்கு என்ன தெரியும்? காடெல்லாம் மேய்ந்து வர என் கருப்பாடு மலடா போச்சு. வேலையிலே மேய்ந்து வர என் வெள்ளாடு மலடா போச்சு. கொட்டாரத்தில் மேய்ந்து வரும் குதிரை மலடாச்சு. மலையிலே மேய்ந்து வர என் மயிலம் பசு கூட மலடா போச்சு மன்னா. அந்த மாடு மனம் கிடைத்தா மந்தையிலே போய் நிற்கும். ஆடு மனம் கிடைத்தா வேலையிலே காலாரும். ஒரு குருவி மனம் கிடைத்தா கொப்புல போய் தன் இனத்தோட நின்றுக்கிடும். ஒரு கொக்கு மனம் கிடைத்தா குளத்துல போய் ஒத்த கால நிக்கும். மனம் சடவு போயிரும். ஆனா நான் பிள்ளை இல்லாத பாதகத்தி பதலை இல்லாத மாபாவி. இந்த பாவி நான் மனம் கிடைத்திருந்தா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா இல்ல ஒரு பொட்டை பிள்ளை இருக்கா? பாவினா மனம் கிடைத்தா பாங்கிணத்துலதான் போய் விழணும். எதுக்கு எதுக்கு நான் பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். பிள்ளையால தொல்லை இருக்குன்னு அப்படி என்ன என் தொல்லை இருக்கு? சரி உன் உடம்புக்கு தேவைதான். சரி போட்டு நல்லா ஆத்தி அழகா சுவையா குடிக்கலாம். குழந்தை இல்லைன்னா எதை தொட்டாலும் சரி. ஆமா அந்த கட்டையை பேடுறதுக்கு தான் போகணும். ஆமா குழந்தை இல்லைன்னா அன்னைக்கு மேல 4 லிட்டர் வத்த வச்சு குடிக்கலாம். ஆமா அதே வீட்டுல குழந்தை இருக்குன்னு சொன்னா அப்படி உன் கட்டைக்கு தேவைப்படுதோன்னு கேட்க. உடம்பு உழைக்குன்னா சும்மா சாதாரணப்பட்ட காரியமா? சரி குழந்தை இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி 4-5 பிள்ளைய குட்டியோட இருக்காங்கன்னா சரி அங்க 1 லிட்டர் பால்லாம் வாங்க முடியாது. 4 லிட்டர் பால் தான். 4 லிட்டர் பாலை வாங்கி அந்த பால் 5 லிட்டர் தண்ணியை ஊத்தி 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி அதுல தேயிலையை போட்டு அதுல கொதிக்க வச்சு ஒரு குண்டான்ல வடிகட்டி வச்சுக்கிட்டு சரி முதல்ல மூத்த பிள்ளைக்கு 1 கிளாஸ் கொடுப்பா. 1 கிளாஸ். ஆமா அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு 1 கிளாஸ் ஊத்தி கொடுப்பா. அடுத்த பிள்ளைக்கு 1. ஆமா மூணாவது பிள்ளைக்கு 1 கிளாஸ் ஊத்தி கொடுப்பா. ஆமா நாலாவது பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் 2 வயசு இருக்கும். சரி அந்த பிள்ளைக்கு ஆத்தி கொடுப்பா. ஆமா அதுக்கு 1/2 கிளாஸ். அது 1 கிளாஸ் தான் அந்த பிள்ளை குடிக்கும். சரி அது 1 கிளாஸ். ஆமா 1 கிளாஸ் இல்லன்னா குடிக்காதா? குடிக்காது. சரி அந்த பிள்ளைக்கு ஆத்தி 1 கிளாஸ்ல குடிச்சிட்டு இருப்பா. இந்த 5வது பிள்ளை கை பிள்ளை இருக்கு பாத்தீங்களா? 6 மாச பிள்ளை. சரி அந்த பிள்ளை காபி குடிச்சிட்டு ஆயி போயிரும். ஆயி போய்மா சாய் என்ன செய்ய முடியும்? ஒரு பிள்ளை 1க்கு வருதும்பா, ஒரு பிள்ளை 2க்கு வருதும்பா, ஒரு பிள்ளை ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அவன் வேலையை அவன் பாட்டுக்கு பாப்பான். ஒரு பிள்ளை எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் கிடைக்கும். அதையாவது நிம்மதியா குடிக்கலாம்னு வாயில தான் வைப்பா. கடைசியில இருக்கான் பாரு கடைக்குட்டி பிள்ளை, அவன் பின்னால வந்து கழுத்தை கட்டி கிடந்து தொங்குவான். எப்ப உள்ள ஒரு காப்பி குடிக்க விடுதா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து கீழே நச்சுன்னு வைப்பா. அப்பன் தொல்லையில நிக்கவா ஓன் தொல்லையில நிக்கவா அப்படின்னு பிள்ளைய ஏசுவா பேசுவா. அதான் பிள்ளை இல்ல பெச்சு எடுத்து அன்னைக்கு தொல்லைன்னு இருக்கா. தாத்தா நீ தொல்லைன்னு தான் சொல்லுத. அந்த பிள்ளைய வளர்க்கறது வரைக்கும் தான் உனக்கு பாடு. அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு வேலைக்கு அனுப்பி 10 ரூபாயை கொண்டு வந்து குடுக்கையில உனக்கு எப்படி இருக்கு? அப்ப நல்லா மனசு குளிரும். என்ன பாடுபட்டா புள்ள கொண்டாந்து 5 லட்சம் ரூபாயை கொடுத்தவன எவ்வளவு தெம்பா இருக்கான்னு கேட்போம். 1000 தான் இருந்தாலும் வீடோட வீட்டை புள்ள பத்தி எடுத்தாங்க அந்த வீட்டுல நிம்மதி. அதுதான் அந்த குடும்பமா இருக்க முடியும். குடும்பமா இருக்கும். இப்படி எனக்கு வீடு கணக்கறான்னு இருக்கும். அவன் எனக்கு 10 வருஷமா பணம் இல்லாம இருந்துச்சு. உனக்கு உன் வீட்டுக்காரியா? என்ன ஜாந்தா? அதான் கேக்கேன். 35 வருஷம் முன்னாடி என் வீட்டுக்காரி பாத்துக்கிட்டே இருந்தா. சரி 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, சரி 10 வருஷம் பார்த்தா. அப்பதான் முடிவு பண்ணாவா. என்ன முடிவு பண்ணா? இனிமே இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் இவன் அப்படின்னு முடிவு பண்ணா. என்ன முடிவு? அவசரம் பண்ணாங்க. சரி 10 வருஷம் ஆயிட்டு பாத்தீங்களா? பாத்துக்கிட்டே இருந்தா. உடனே தம்பியை போட்டு ஓடியே போயிட்டா. சண்டால பாவி நீ நாட்டுக்குள்ள இருக்கணுமா? நீ வெக்கம் இல்லாம சொல்லுத பாரு வெளியே. அவருக்கு வெக்கம் இருக்கா?
சொல்லு. அதே உனக்கு ரோசம் தான் நீ நில்லு. சாதாரண அவனுக்கு வெக்கம் இல்லையா? நம்ம கெட்டின கணவனுக்கு ரோசம் கிடையாது. அவன் தம்பிக்கு அண்ணன் தம்பிக்கு தான் ரோசம். நீ தானே வெக்கம் இல்லையான்னு கேட்க. மோசப்பட்டா நாட்டுல வாழ முடியுமா? சரி சரி அப்புறம் என்ன பண்ண? என் தம்பியை கூட்டு போனாளா? சரி மறு வருஷம் என்ன ரெட்ட பிள்ளை பிறந்துச்சு. அவளுக்கு ஆமா, அவள் தம்பிக்கு அவளுக்கும். எவ்வளவு யோகன் தானே? அப்ப நீ என்ன பண்ண? நான் உடனே பார்த்தேன். என்ன பண்ண? சும்மா இருக்க கூடாது. என் தம்பிக்கு ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு. ஆ, நம்ம சும்மா இருக்க கூடாது. அம்மா அப்படின்னு உடனே ஜவுளி கடைக்கு போய் சரி 2 டவுசர் சட்டை எடுத்தேன். ஆ உடனே கொண்டு என்ன அந்த 2 பிள்ளைங்க கொண்டு கொடுத்தேன். நீ கட்டிக்காரம் இல்ல? ஒரு மனம் கயிறு கிடைக்கல உனக்கு நிக்க. இதுக்கு வெக்கம் இல்லாம சொல்லிக்கிட்டு நம்ம இருக்க. சாதிக்க முடியாத காரியத்தை ஆ, நம்ம தம்பி சாதிக்க பண்ணிட்டானா? சரிதானே? அப்ப குறை எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம உள்ள வந்து இவனுக்கு நல்ல உள்ள மாட்டுவோம். ஆ, நம்மளுக்கு தான் முடியாட்டாலும் தம்பிக்கு முடியுது. பிறகு போட்டு போறோம். நம்ம சாதிக்காத தம்பி சாதிச்சிட்டானா? சரி அப்ப குறை எங்க இருக்கு யாரு கண்டா? அதாவது ஆண் மலடா பெண் மலடா? மலடென்று சொல்லுவதே முதலாவது தவறான வார்த்தை. எதுக்கு தவறு? மலடு என்பது எதற்கு அர்த்தம் தெரியுமா? எதற்கு? பெண்ணா பிறந்தவா பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆகாம இருந்தா தான் அவளை மலடுன்னு சொல்லுவாங்க. பூக்காததான் மலடுன்னு சொல்லுவாங்க. பூக்காத பெண்களை தான் மலடு என்பார்களே தவிர பூத்த பெண்களுக்கு பிள்ளை இல்லாதவங்களை மலடுன்னு சொல்லக்கூடாது. மலடு கிடையாது அது. கிடையாது. கிடையாது. இந்த உண்மை தெரியாம நம்ம என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயப்பா, எறும்புலலாம் நாக்கு என்னெல்லாம் பேசும். விவரம் இல்லாம நம்மள தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்போ இது அதே போலத்தான் சரி. நாகக்கண்ணி நாகராஜனை அழைத்து அழைத்து கண்ணியே